கிளம்புனா வீட்டுல 1008 வேலை இருக்கு. இந்நேரம் பார்த்து இந்த கிழவி மீன் எடு கறி எடுன்னு உயிர் எடுக்கு. காலையிலக்கு மீனா மதியானத்துக்கு பிரியாணியா? யாரு செய்யறது? எனக்கு என்ன தலையெடுத்த இப்படி 3 வேளையும் பொங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு நாள் ஃப்ரீயா இருக்க முடியுதா? பொங்கல் வருது, வீடு வாசல கழுவி விடணும், ஒட்டிட அடிக்கணும், மேல இருந்து பாத்திரத்தெல்லாம் இறக்கணும், எம்பிட்டு வேலை கிடக்கு. ஒரு வேலையும் பார்க்க விடல. சமன்னு சமைக்கட்டிலேயே இருக்க வச்சு அவசர அவசரமா பொங்கலை ஒட்டில வச்சுக்கிட்டு கிளவி எல்லா வேலையும் ஒரே நாள்ல வாங்க போகுது. என்ன கிளவிக்கு பொங்கச்சீரை எடுத்துட்டு வந்தா கிளவி பொங்கி போட வேண்டியதானே? நம்ம உயிர் எடுக்குது. இந்த கொடுமையை எங்க போய் சொல்ல? எல்லாம் ஏன் நேரம். என்ன சத்தம் இல்லாம நீங்க பாட்டுக்கு மீனை வறுக்குறீங்க? என்ன ஒரு வார்த்தை கூப்பிடக்கூடாது? நீங்க கூப்பிடலனாலும் மீன் வாசமே என்ன வந்து கூட்டிட்டு வந்துருச்சு. பாட்டி, வீட்டுல ஊர்வட்ட வேலை கிடக்கு. நீ என்னன்னா போறமே ஆடி அசைஞ்சு திருவாரூர் தேர கணக்கா வார. ஏக்கா சொல்லுங்க, எல்லா வேலையும் 5 நிமிஷத்துல செஞ்சிடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும். மதிய சொத்துக்கு இந்த கிழவிக்கு பிரியாணி பண்ணணுமா? காலையில இருந்து ஒரே நெய். ஒண்ணு பண்ணு, போய் பாய் கடையில கறி சொல்லி வச்சிருக்கேன், வாங்கிட்டு வந்துரு. பண்ணலாம். முதல்ல 4 மீனை டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் போறேன். அடி, உனக்கு மீன் பொரிச்சு தரேன்டி. அது அந்த கிழவியோட தம்பிக்கு. சித்தப்பா வந்திருக்காருல்ல, அவருக்காக ஓட்டு வச்சிருக்கேன். கிழவி இப்பதான் சொல்லிட்டு போச்சு. இப்ப வந்துருண்டி, சொன்னா கேளு. உனக்கு அடுத்து மீனை பொரிச்சு தரேன். ஏக்கா, என்னால அம்புட்டு நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாதுக்கா. நான் முதல்ல சாப்பிட்றேன், அப்புறம் பொறமையா அந்த ஆளுக்கு கொடுப்போம். சித்தப்புக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. சொன்னா கேளு. பிறகு ஆத்தா நினைச்சியோ? இல்லத என்ன நொல்லத்த? அங்க என் தம்பிக்காக மீனை வறுத்து வைக்க அடிட்டு போனா, இங்க நல்லா செம்பமா ஏறி உட்காந்துக்கிட்டு வறுத்த மீனெல்லாம் நீ சாப்பிட்டுக்கிட்டு கிடக்க, அப்படிதானே? இது வரைக்கும் எத்தனை ரவுண்ட் உள்ள போயிருக்கு? இல்லத இப்பதான். ஏமலிகா, உங்ககிட்ட என்ன சொன்ன? மீனை வறுத்து எடுத்துட்டு வா, என் தம்பி கொடுக்கணும்னு இல்ல. அதை விட்டுட்டு இவ சாப்பிட்ற நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்க. இல்லத சொல்லிட்டு தான் இருந்தேன். நல்லா சொன்னப்பா. கும்பகோணம் வெத்தல கொஞ்சம் கூட பத்தலைங்கிற கணக்கா இவளுக்கு எம்புட்டு ஆக்கி போட்டாலும் பத்தாது. இவளுக்கு தூக்கி கொடுக்குற இந்த மீனை சட்டி ஃபுல்லா தீத்தாலும் இன்னும் பசிக்குதுன்னு திரிவா. இவளுக்கு கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. போ, காலையில இருந்து ஒரு வேலை இல்லை. என் தம்பி வந்திருக்கான், அதுவும் பொங்கச்சீரை எடுத்துட்டு வந்திருக்கான். அவனுக்காக பொங்கி போடணும். போ, போய் வாய்க்கறியிட இருந்து கறி வாங்கிட்டு வா. போ. சரித்த, சரின்னு சொல்லிட்டு இங்கே நின்ன அப்படி பா. என்ன என் மூஞ்சில ஏதாவது தெரியுதா? வேலையை பாரு. எங்க இருந்து பிடிச்சானுங்களோ இதுங்க ரெண்டையும். எல்லாம் என் நேரம். இதுங்களோட மார்க்கெட்டவே இன்னும் 2 சட்டி சோறு தின்னணும் போல. எப்பா, கிளவி பார்க்கதான் டம்மி பீஸா இருக்கு. வாயை திறந்து சரவெட்டிதான். நம்ம ஊர்ல தான் முன்னுக்கு பின்ன முன்னேறாம என்ன பண்றதுன்னு தெரியாம வழி இல்லாம வக்கத்து கிடந்தோம். சரி, நகரத்துக்கு வந்தாச்சு, ஏதாவது பழப்பத்தன்ன பண்ணி பொழைக்கலான்னு பார்த்தா ஆட்டவும் ஒன்றும் வேலைக்காகல. அப்போதான் இந்த அக்கா ஞாபகம் வந்துச்சு. சரி, இந்த அக்கா வீட்டுக்கு வந்து ஏதாவது ஆட்டையை போட்டுட்டு போகலான்னு பார்த்தா அம்மி சொல்லி தேராதபடியே எங்கே கை வச்சாலும் அலுமினிய பாத்திரமும் சில்வர் பாத்திரமுமா இருக்குது. ஒரு செம்பு பாத்திரம், ஒரு தங்கம் வயிறுன்னு ஏதாவது இருந்தால் ஆட்டையை போட்டுட்டு போகலாம். இங்கே ஒன்றையும் காணும். இப்படி இருந்தால் எப்படி பழப்பு பண்ணுறது? வரத்துக்கு முன்னாடி யோசித்தேன், இந்த அளவையில் சரசு எச்சு கையில் காக்கா ஓட்டாது. இது வீட்டில் என்னடா தேரும்னு. சரி போக்கடம் இல்லையான்னு வந்தோம். வந்ததுக்கு தண்டனையா ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கோம். எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த கிழவிக்கிட்ட ஏதாவது இருக்கான்னு? இந்த வீட்டில் என்னத்தை தான் ஆட்டையை போடுறதுன்னு ஒன்றும் புரியலை. இப்போ என்ன பண்ணுறது? ஐயா காத்தமுத்து கண்ணாயதான். ஐயா காத்து, அப்படியே அக்கா வருது. மூஞ்ச வந்து சிரிச்ச மாதிரி வைப்போம். போட்டு வாங்கிடணும். இன்னைக்கு என்னென்ன எம்பிட்டு தேரணும் தெரிஞ்சே ஆகணும். ஐயா காத்தமுத்து கண்ணாயதான், நல்லா தூணியா? வந்த அழுப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சா? அக்கா சும்மா சொல்லக்கூடாதுக்கா. இங்கே படுத்தோடனே நல்லா உறக்கம் தள்ளுது. நல்லா இந்த மரத்தடியில் படுக்க நம்ம கிராமத்தில் படுக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதான் நல்ல உறக்கத்தை போட்டு இப்போதான் எழுப்பி உட்காந்தேன். நல்லது. இந்தா உனக்காக மீனை பொரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். புடி. ஏக்க உனக்கு எதுக்கு சிரமம்? என்கிட்ட சொன்னா நானே வந்திருப்பேன்ல. இருக்கட்டும். இப்போ என்னைக்கு ஒரு நாள் வேற அசதியா இருக்கும்ல, அதான் அக்கா நானே செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். ஏக்கா உனக்கு வேலை தானே, அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. உன் அக்கா நான் என்னைக்கு வேலை செஞ்சிருக்கேன்? நமக்கு உடம்பு வளையுமா சொல்லு? அதான் வீட்டில் 1க்கு 2 வேலைக்காரி வச்சிருக்கேன்ல, அவளுக்கு தான் செஞ்சாளுங்க. பரவாயில்லையே, அக்கா வேலைக்காரியெல்லாம் வச்சு வேலை வாங்குது. அப்போ நல்லா காசு பணம் புழங்குதுன்னு அர்த்தம். ஏக்கா வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஒரு வேலைக்காரி கூட என் கண்ணில் பண்ணலையே. ஏண்டா அதை நீ வரப்பே உனக்கு கூட்டிகிட்டு வந்தாலே, ஊதா கலர் புடவை கட்டிக்கிட்டு அவள் ஒருத்தி. அப்புறம் அந்த ரோஸ் கலர் துப்பட்டாவை போட்டுக்கிட்டு ஒருத்தி தெரிஞ்சாலே அவள் ஒருத்தி. ஏக்கா அவங்க 2 பேரும் மருமகள்கள்ல? ஆமாம், அது ஒன்று தான் குறைச்ச. மருமகளாம் மருமக. அவளுக்கு காசு கொடுக்காம நான் வீட்டில் வச்சிருக்க வேலைக்காரிங்க அம்பட்டு தான். ஏக்கா என்ன இப்படி சொல்கிற?
அவளுகளை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு நம்ம கதையை பேசுவான். ஏக்கா ஓ மருமகளுக்கு வீட்டில் ஆளுக்கு ஒரு 25 பவுன் கூட போடாமல் வந்திருக்காளுங்க. நீ வேற ரெண்டும் ரெண்டாப்ப ரெண்டும் கலந்தாப்ப அம்மி சொல்லி தேராத வழிகள்கிட்ட போட்டத்தோடு முக்கத்தி கட்டின புடவையோட வந்தாளுங்க. அதுலேருந்து என் வீட்டில் தான் கஞ்சி குடிச்சிட்டு தெரியாளுங்க. இவள்களால் 10 பைசா பிரோஜனம் இல்லப்பு. நல்லா கேட்டுக்க. அப்போ இவள்களை வேற காரியம் சொல்லாமல் வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க. நாசமாக போச்சு பொழப்பு. அப்போ இந்த வீட்டில் ஒன்றும் தேராது. பேசாமல் இடத்த காலி பண்ணடா கண்ணாயிதான். வண்டி நிறையா இப்படி பழத்தையும் காயும் எடுத்துகிட்டு வந்தது தண்டான். வண்டி செலவு காய்ச்சி ஏதாவது தேருமான்னு பார்ப்பான். ஏக்கா அப்போ நீ கஷ்டத்தையா இருக்க. அதான் கழுத்தில் கையில் கூட ஒன்றும் போடலை, வெறும் முத்து மலையை போட்டுக்கிட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்க. அப்படி தானே? அப்படி நடக்காதடா காத்து. நீ என்ன நினச்ச உன் அக்கால அம்பிட்டு குறைச்சலாவா என்ன நினச்சிட்ட? உன் அக்கா எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாதா? ஒத்தாலாம் இருந்து 50 பவுன் சேர்த்துருக்கேன்டா. 50 பவுனு என் பேத்திக்கு 2 பேருக்கு தான் அதை கொடுக்கணும்னு பத்திரமா பீரோல பூட்டி வச்சிருக்கேன். ஏக்கா நெசமாவாக்கா நீ இம்புட்டு நகை சேர்த்து வச்சிருக்கியா? அது மட்டுமா பேங்க்ல 10 லட்ச ரூபா ரொக்கமா வச்சிருக்கேன்டா. ரொக்கமா? ஏக்கா நெசமாவா? அம்புட்டு பணம் உனக்கு எதுக்கா? நம்புற மாதிரி இல்லையே. அட கூமுட்டக்காரா, எனக்கு தெரியாது. நம்ப மாட்டானா? நம்ப. நான் வேணா ஏன் பேங்க் அட்டையை காட்டுறேன், நீயே பார்த்துக்க எம்புட்டு பணம் இருக்குன்னு. வயலை விற்று பணம் கொடுத்தீங்கல்ல, அதை அப்படியே தூக்கி அதில் தான் போட்டிருக்கேன். ஒரு செலவு இல்லையே. அதான் 1க்கு 3 பேத்திக்கு இருக்காங்க, ஆளுக்கு கொஞ்சமாக பிரித்து கொடுக்கணும் பார்த்தியா? அதான் பத்திரமா டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட வட்டி மட்டும் வரும். அப்பப்போ வாங்கி வாங்கி என் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறேன். அப்படி தான். அண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையா? பாட்டி காலேஜுக்கு லேட் ஆச்சு. என் பாவாடை தாடி உங்கள் பீரியடில் தான் இருக்கு, வந்து எடுத்தாங்க. அந்த வரேன். அடே காத்து, இவதான்டா என் மூத்த பேத்தி. பேரு மணி மேகலை. அத்தா வணக்கம். வணக்கமா? வணக்கம். பாட்டி வந்து என் பாவாடை தாடி உங்கள் பீரியட்லேருந்து எடுத்து கொடுங்க பாட்டி, லேட் ஆகுது. அந்த வரேன், வா போவோம். அடே மீனை சாப்பிட்றா. அக்கா முள்ள எடுத்து கொடுக்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே வேலை வந்துருச்சு. முள்ளு தொண்டையில் குத்திக்காம பத்திரமா சாப்பிடு, சரியா? சரி கனி, போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். ஏண்டி அம்மா, என் பேத்தி எம்பிட்டு அழகா இருக்க. இந்த அழகோட அழகா என் கையில் இருக்க அம்பிட்டு நகையை அள்ளி போட்டுட்டு போ. நல்லா தேவதை மாதிரி இருப்பேன். நீ போகிறதுக்குள்ள ரோட்டில் போகிற வரவெல்லாம் பொண்ணு கேட்டு என் வீட்டு வாசலில் வந்து நிற்பான். போட்டுட்டு போமா. பாட்டி அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இதெல்லாம் இப்படி போட்டுட்டு போகக்கூடாது. இந்த கழுத்தை ஒட்டி போட்டால் இந்த ஒரு நெக்லஸ் பாதும். சொன்னா கேளாத்தா, 2 எடுத்து போட்டுட்டு போ. பூரா நகையும் உனக்கு தானே. வீட்டில் பொத்தி வைக்க வேணாம். இம்புட்டு நகை செஞ்சு வச்சிருக்கேன். 1-2 எடுத்து போட்டுட்டு போடி. பாட்டி இம்புட்டு நகையை போட்டு போனால் பள்ளிக்கூடத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க. என் காலத்துலலாம் எனக்கு ஒரு தோடு மூக்குத்தி கூட கிடையாது. அதுக்கே நான் அளந்து தெரியுவேன். உனக்காக பாட்டி எம்புட்டு நகை செஞ்சு வச்சிருக்கேன், அது போட்டுட்டு போக வலிக்குதுன்னா என்ன பண்ணுறது? எல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது, உன் ஆத்தக்காரியே சொல்லணும். சின்ன பிள்ளைலேருந்து எல்லாம் போட்டு விட்டு பழகடின்னு அவள் பாட்டுக்கு இருந்துட்டா. இப்போ நீ போட சொன்னால் போட்டுக்க மாட்டேங்கிற. ஒன்றை சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் உன் ஆத்தக்காரியே சொல்லணும். பாட்டி நான் வேணா ஒன்று பண்ணுறேன். பொங்கல் அன்னைக்கு இந்த எல்லா நகையும் நான் போட்டுக்கிறேன், சரியா? அப்படி சொல்றியா? சரி பொங்கல் அன்னைக்கே நீ எல்லாத்தையும் போட்டு காட்டு எனக்கு, சரியா? அப்படியே அதோட ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கொடு. நாளை கூட மாப்பிள்ளை வீட்டில் கொடுக்க நமக்கு வசதியாக இருக்கும். சரி பார்த்து சூதானமாக போயிட்டு வா. ரோட்டில் வயசு பசங்களாம் எப்படா பிள்ளைய வரும்னு காத்து கிடப்பானுங்க. நீ யார்கிட்டையும் நின்று பேசிடாதப்பு. போனமா வந்தமான்னு இருக்கணும். மீறி எவனாவது வந்தா உன் பாட்டி என்கிட்ட சொல்லு, அருவாள் எடுத்துட்டு முதல்ல வந்துடுறேன். பாட்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருங்க, நான் பத்திரமா போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. என் பேத்தியாச்சே, என்ன மாதிரியே தைரியமாக தான் இருப்பேன். போப்பா. ஆஹா, நம்ம அக்கா கையில் நகடப்பாவோட இங்கே தான் நிற்கிது. இப்போ பாரு. ஐயோ பூனை சத்தம் கேட்குது. இவங்க கையில் வேற மீனை கொடுத்துட்டு வந்தேன். என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியல. மீன் போச்சு. அம்பிட்டுதான் ஒரு ரெட்டை என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவான். எப்பா 50 பவுனு தங்க வைக்கிற விலைக்கு 50 பவுனு. 1/2 கோடிக்கு இன்னைக்கு நான் சொந்தக்காரன். தூக்கிட்டு ஓடு.